வார்த்தைக்கு நேராய் ஆண்டவரே எங்கள் காதுகள் திறக்கப்பட்டும், ஆண்டவரே எங்கள் இருதயம் திறக்கப்படட்டும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டு 100 மடங்கு ஆண்டவரே நாங்கள் பலனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நன்மையால் நிரப்புங்க, திருப்தியாகுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் நம்ம வேதத்தை தியானிக்க போகிறோம். தியானித்துட்டு தொடர்ந்து நம்ம சில காரியங்களுக்காக, தேசத்துக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இனி வரக்கூடிய நாட்கள்ல நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே மிகப்பெரிய வெற்றிகளை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். மிகப்பெரிய வெற்றிகள். ஆமென். ஆமா, தேவனை விசுவாசிக்கிற, தேவனை நம்பி இருக்கிற, தேவனை சார்ந்து வாழ்கிற, தேவனுக்குள்ளாக தங்கி தாவரிக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய வெற்றிகளை தேவன் வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு வெற்றிகள் வேணும்? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். டைப் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வெற்றிகள் வேணும்ன்றாங்க. ஹல்லேலூயா. நிறைய வெற்றிகள் நமக்கு முன்பாக இருக்குது. கடந்த வாழ்க்கையில நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய தோல்விகளா இருந்திருக்கும், நிறைய நஷ்டங்களா இருந்திருக்கும், நிறைய குறைவுகளா இருந்திருக்கும், நிறைய இல்லாமையா இருந்திருக்கும். ஆனா கர்த்தர் வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் எதை செய்தாலும் அதுல மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா வேதத்துல வாசிக்கிறோம், ஆவியானவர் தாமே நமக்காக என்ன பண்ணுவாராம்? சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் தாமே வெற்றி கொடி ஏற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. கொடி ஏற்றுவார் அப்படின்னு சொன்னா, கொடினா வெற்றிக்கு அடையாளமா இருக்குது. ஆமென். அப்ப உங்களுக்காக எனக்காக வருகிற நாட்கள்ல வெற்றி கொடி ஏற்றப்படுகிற ஒரு நாட்களுக்குள்ள கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வெற்றியா தான் இருக்கும். ஆமென். நீங்க செய்கிற வேலை வெற்றியா இருக்கும், உங்க சரீர சுகம் வெற்றியா இருக்கும், உங்களுடைய முயற்சிகள் வெற்றியா இருக்கும், உங்க பிள்ளைகளுடைய படிப்பு வெற்றியா இருக்கும், உங்களுடைய தொழில் வெற்றியா இருக்கும், உங்களுடைய நீங்க செய்கிற அலுவலகத்தின் காரியங்கள் எல்லாமே வெற்றியா இருக்கும், உங்களுடைய நீங்க போடுகிற திட்டங்கள் எல்லாம் வெற்றியா இருக்கும், உங்க பிளான்ஸ் எல்லாம் வெற்றியா இருக்கும். கர்த்தர் எல்லாவற்றையுமே வெற்றிக்கு நேராய் அதை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஏன் என்று சொன்னால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு நாளும் ஒரு போதும் ஒரு காலம் தோற்று போகாதவர். ஆமென். அவருக்கு தோல்வினா என்னன்னே தெரியாது, தோல்வின்ற வேர்டே தெரியாது பாருங்க. ஆமென். அவருக்கு எப்பொழுதுமே வெற்றி சிறந்தவர். ஆமென். வெற்றி சிறக்கிற சிந்தை, வெற்றி சிறக்கிற எண்ணம், அவர் வெற்றி பெற்ற அந்த அனுபவங்கள், அவர் வெற்றி பெற்ற அந்த சூழ்நிலையை குறித்து தான் வேதத்துல நிறைய நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எங்கேயோ தோற்று போனார்னோ, தேவன் எங்கேயோ தோற்று போனார்னோ, பசுத்தாவியானவர் எங்கேயோ தோற்று போனார்னோ ஒரு இடத்துல நம்ம வாசிக்க முடியாது பாருங்க. சிலுவையில தோற்று போனது போல இருந்தாலும் அங்கே ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை ஆண்டவர் அங்க வெற்றி சிறந்ததை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பிசாசின் தலை நசுக்கப்பட்டு, பாதாளத்தின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு, அவருடைய எல்லா திறவுகளும் பிடுங்கப்பட்டு, அவருடைய எல்லாவித காரியங்களும் உரிந்து வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப தேவன் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறந்து இருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளையா இருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய வெற்றி எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். தோல்வி இல்லாத வாழ்க்கை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஆமா, இனிமேல செய்கிற எல்லாத்துக்குமே தோல்வி இருக்காது. உலகத்தின் ஸ்டாட்டிஸ்டிக் படி பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேசப்படுகிற காரியங்கள் எல்லாமே இனி எப்படி நடக்கும், இனி எப்படி ஆகும், இனி எப்படி போகும், இனி எப்படி என்ன 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 இனி எப்படி நடக்கும் தெரியல, என்ன தெரியல என்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் ஜனங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா உங்களுக்கும் எனக்கும் தேவன் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் எப்போதும் வெற்றி உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 Corinthians chapter 2 verse 14ல நம்ம இப்படி வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்க, வேதத்துல தெளிவா பவுல் இப்படி எழுதுறாரு. கொரிந்து சபைக்கு எழுதும் போது இப்படி எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். ஆமென். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷனுக்கு எப்பவுமே வெற்றி தாங்க. ஹல்லேலூயா. அவனுக்கு தோல்வியே கிடையாது. ஏன்னு சொன்னா கிறிஸ்துவுக்குள்ள தோல்வின்ற ஒரு வார்த்தையும் கிடையாது, தோல்வியின் அனுபவமும் கிடையாது, தோல்வியின் சரித்திரமும் கிடையாது. ஹல்லேலூயா. இந்த காலங்களில் கிறிஸ்துவுக்குள்ள எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் நம்மோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் பவுல் எழுதுறார். நிறைய காரியங்கள் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை அவர் பேசிட்டு வரும்போது நிறைய விஷயங்களை பேசிட்டு அவர் சொல்றாரு. கடைசியா 14ஆம் வசனத்துல அவர் சொல்லும்போது சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் எப்போது எல்லா சூழ்நிலைகளும் மோசமா இருந்தாலும், எல்லா காரியங்களும்
காரியங்கள் எனக்கு எதிராக இருந்தாலும் ஆனா அவருக்குள்ள எனக்கு எப்பவுமே வெற்றி இருக்குது. ஹல்லேலூயா. என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். என்னை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னா, பவுலுடைய வாழ்க்கையில அவன் எங்குமே தோற்று போகவில்லை, அவன் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறந்தான் என்பதை தான் இங்கு வேதம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஹல்லேலூயா. இந்த காலையில் ஆண்டவரை விசுவாசிக்கிற நம்பி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரை சார்ந்து இருக்கிற ஆண்டவருக்குள்ளாக வாழ்கிற தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நம்பி வாழ்ந்து கொண்டிருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன் தீர்க்கதரிசனமா, உங்க வாழ்க்கையில எப்போதும் வெற்றி உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. எல்லா இடங்களிலும் வெற்றி உண்டாயிருக்கும். ஆமென். உங்களுடைய சுக காரியங்கள் எடுத்தீங்கன்னா அங்க வெற்றி உண்டாயிருக்கும். ஆமென். சரீர காரியங்கள் எடுத்தீங்கன்னா அங்க வெற்றி உண்டாயிருக்கும். குடும்பத்தை எடுத்தீங்கன்னா அங்க வெற்றி உண்டாயிருக்கும். பிள்ளைக்கு வாழ்க்கை எடுத்தீங்கன்னா வெற்றி உண்டாயிருக்கும். பிசினஸ்ல வெற்றி உண்டாயிருக்கும். ஆமென். உங்களுடைய கைடு செய்கிற வேலையில வெற்றி உண்டாயிருக்கும். நீங்க போகிற காரியங்கள், செய்கிற காரியங்கள், நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலுமே அவர் வெற்றியை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் பவுல் சொல்றார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களுக்கு வெற்றி. ஆமென். ஹல்லேலூயா. always we are conqueror. ஆமென். always victory. ஹல்லேலூயா. எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க விரும்புகிறார். ஆமென். நீங்க நீதிமொழிகள் 21:31 வாசித்து பாத்தீங்கன்னா, Proverbs chapter 21 verse 31 வாசித்து பாத்தீங்கன்னா, வேதத்துல வாசிக்கிறோம், குதிரையோ இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஆனா ஜெயம் எங்கிருந்து தான் வரும்? கர்த்தர்கிட்ட தான் வரும். ஆமென். நீங்க என்னதான் முயற்சி எடுத்து பிரயாசப்பட்டு எல்லாமே பண்ணாலும் வெற்றி கொடுக்கிறவர் கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு ஜெயம் அவரிடத்துல தான் வரும். ஹல்லேலூயா. என்ன பிரயாசங்கள் என்னதான் நீங்க எடுங்க, ஆனா வெற்றின்றது அங்கிருந்து தான் வரும். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், நீங்க பிரயாசம் எடுக்கிறத விட, அதுல எஃபர்ட் போறதை விட, அவரை இன்னும் அறிகிற அறிவுல நீங்க வளர ஆரம்பிக்கும் போது, அவருடைய வார்த்தையை நம்பி வாழ ஆரம்பிக்கும் போது, அவருக்குள்ள நீங்க நடக்க ஆரம்பிக்கும் போது, நான் சொல்றேன் உங்க வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையா இருக்கும். ஆமென். அங்கே பிசாசு உங்கள் வாழ்க்கையில தோல்வியை கொண்டு வர முடியாது, சூழ்நிலை தோல்வியை கொண்டு வர முடியாது, உங்களை சுற்றி இருக்கிற உறவுகள் தோல்வியை கொண்டு வர முடியாது, உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள் தோல்வியை கொண்டு வர முடியாது. ஏனென்று சொன்னால், நீங்கள் நான் கிறிஸ்துவை சார்ந்து இருக்கிறபடினால், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறபடினால எப்போதும் என்னுடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையா தான் இருக்கும். ஆமென். இன்னொரு வசனத்தோட நீங்க வாசித்து பாத்தீங்க, என்னாகும் 23-21 வேதத்துல அப்படி வாசிக்கிறோம், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. யாரை குறித்து சொல்றான்னா, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பிலேயாம் என்ற தீர்க்கதரிசி என்ன பண்றான், அவன் அவருக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் சொல்ல போய் அங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மையா ப்ராபசி பண்றான். என்ன பண்றான்னா, ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொன்னா, தேவனை நம்பி வாழ்கிற, தேவனை சார்ந்து இருக்கிற, தேவனை அண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் எப்போதுமே ஒரு ஜெயத்தின் கம்பீரம் அவனுக்குள்ள தங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. அது என்ன ஜெய கம்பீரம்னா, வேதம் சொல்லுது ராஜாவின் ஜெய கம்பீரம். ஆமென். நான் ஆராதிக்கிற ஆண்டவர், ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அப்படிப்பட்ட ராஜாவின் ஜெய கம்பீரம் எப்போதும் எனக்குள் இருக்குது. ஆமென். நான் போகும்போது அங்க ஜெயம் உண்டாயிருக்கும். ஆமென். 1000 பேர் போய் யுத்தம் பண்ணி இருக்கலாங்க, 1000 பேர் போய் யுத்தம் பண்ணி இருக்கலாம். ஆனா அபிஷேகம் பெற்ற, தேவனை அறிந்திருக்கிற, தேவனுடைய வார்த்தையை நம்பி இருக்கிற மனுஷன் போய் நிற்கும் போது அங்கே மிகப்பெரிய வெற்றி உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. தாவீதை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். ஆமென். நல்ல உதாரணம் பாருங்க. தாவீது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல நம்ம 17 சாப்டர்ல வாசிக்கும் போது இப்படி வேதத்துல வாசிக்கிறோம். அங்கே ஒரு பெலிஸ்தியனாகிய கோலியாத் என்ன பண்றான், நிக்கிறான். நிற்கும் போது பாத்தீங்கன்னா, பெரிய அவனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் யுத்த வீரன், சிறு வயது முதல் கொண்டு யுத்த கலைகள் எல்லாம் கற்று தேர்ந்தவன், கையில பெரிய ஈட்டி வச்சிருந்தான், 7 மடங்கு ஈட்டி, அப்புறம் அவனுடைய கையில இன்னொரு வாள் வச்சிருந்தான், எல்லாம் வச்சிருந்தான், எல்லா கவசங்களையும் போட்டு வச்சிருந்தான், எல்லாம் போட்டு வச்சிருந்தான். அவன் ஒவ்வொரு நாள் இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்துக் கொண்டே இருந்தான். பாருங்க, உங்களில் யாராவது ஒருத்தனுக்கு திறமை இருந்தால், உங்களில் யாராவது ஒருத்தனுக்கு துணிவு இருந்தால், உங்களில் யாராவது ஒருத்தர் வீரனா இருந்தா என்ன என்ன பண்ணு, கொன்னுட்டு என் ஜனங்களை எல்லாம் அடிமையாக்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல வாசிக்கிறோம். அவன் இஸ்ரவேலையும் அவனுடைய தேவனையும் நிந்தித்தான். ஹல்லேலூயா. நிந்தித்த உடனே வேதத்துல வாசிக்கிறோம், சவுலும் ராணுவ சேனைகளும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பயந்து நடுங்கினார்கள். ஹல்லேலூயா. சவுல், ராணுவ சேனை, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க, பயந்து நடுங்கினார்கள். நல்ல யுத்த வீரன் தான் சவுல். நல்ல ராணுவங்கள் இருந்தது, நல்ல நிறைய காரியங்களை ஜெயம் எடுத்தவர்கள் தான், அமலேக்கியெல்லாம் மேற்கொண்டவர்கள் தான். ஆனால் ஒரு சாதாரண கோலியாத்து தனி மனிதனாய் நிற்கும் பொழுது அவனை மேற்கொள்வதற்கு இங்கே பயம் அவர்களை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது. ஒரு தோல்வியின் எண்ணம், ஒரு தோல்வியின் மைண்ட் செட், ஒரு தோல்வியின் மனப்பான்மை இவர்களுக்குள்ள வந்து விடுகிறது. காரணம் என்ன தெரியுங்களா, இவர்கள் தேவன் யார் என்பதை அறியாததினால, தேவனுடைய வார்த்தையை நம்பாததினால, தேவனுடைய வார்த்தைக்குள்ள சார்ந்து வாழாததினால என்னுடைய வாழ்க்கையில் தோல்வியின் மனப்பான்மையும், தோல்வியின் பேச்சும்,
தோல்வியின் எண்ணங்களும் அங்கே இருக்கிறது நாம் பார்க்க முடியும். 1 சாமுவேல் 17 முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சவுல் பேசுற வார்த்தையில இருந்தும், ஜனங்கள் பேசுகிற வார்த்தையில இருந்தும், ராணுவ சேனைகள் பேசுகிற வார்த்தையில இருந்தும் பார்த்தீங்கன்னா நிறைய தோல்வி மனப்பான்மையிலிருந்து பேசுகிற வார்த்தைகள் தான் வெளிவரும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆனால் அங்கே தாவீது தன் தகப்பன் மூலமாய் அந்த சேனைக்கு அனுப்பப்படுகிறான், அந்த சேனை இடத்தில் அனுப்பப்படுகிறான். தன் சகோதரர்களுக்கு தின்பண்டங்களை கொடுக்கும்படியாய், உணவு கொடுக்கும்படியாய் அவன் அங்கே வரும்போது எதர்ச்சியா தான் வருகிறான். அதனால்தான் அவன் அண்ணன்மாரெல்லாம் வனாந்தரத்தில் இருக்க கொஞ்சம் ஆடை விட்டுட்டு வரலையே, உனக்கு அறிவு இல்லையா, அந்த ஆடுலாம் அதை மேய்க்கிறத விட்டுட்டு இங்கேயா வேடிக்கை பார்க்க வந்தியா அப்படின்னு கேட்கும்போது தாவீது தெளிவா சொல்றான், நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா, ஆமென், நான் வந்ததற்கு ஒரு காரணம் இருக்குது, ஆமென், ஹல்லேலூயா. இங்க எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வெற்றி பெற்றவர் எனக்குள்ளே இருக்கிறபடினாலே இந்த இடத்திற்கு என்னை வெற்றி பெறும்படியாய் அழைத்து வந்திருக்கிறார், ஆமென், ஜெயத்தை கொடுக்கும்படியாய் அழைத்து வந்திருக்கிறார். ஜெய கம்பீரம் எனக்குள்ளே இருக்கபடியா, ராஜாவின் ஜெய கம்பீரம் எனக்குள்ளே இருக்கிறபடினாலே, ராஜாவின் ஜெய கம்பீரத்தை நான் அனுதினமும் ருசி பார்க்கிறபடினாலே, ராஜாவின் ஜெய கம்பீரத்தை என் வாழ்க்கையில் செயல்படுத்தி இருக்கிறபடினாலே இந்த இடத்துல ஒரு ஜெயத்தை கொடுக்கும்படியாய் அவர் என்னை அழைத்து வந்திருக்கிறார். நான் காரணம் இல்லாம இங்க வரல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். 1000 பேர் நம்மளை சுற்றிலும் போலாம், 1000 பேர் கோலியாத்தை பார்க்கலாம், வேடிக்கை பார்த்துட்டு வரலாம், பயந்துட்டு வரலாம். ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துக்குள்ள வாழ்கிற ஒரு நபர் போகும்போது அங்க எப்பேற்பட்ட கோலியாத்தம் தோற்கடிக்கப்படுவது உறுதி. ஆமென். நல்லா யோசிச்சு பாருங்க. தாவீது கையில பட்டயம் கிடையாது, தாவீது கையில ஈட்டி கிடையாது, ஆமென், தாவீது கையில ஷீல்டு கிடையாது தற்காத்துக் கொள்வதற்கு, ஆமென், தாவீதுக்கு ராணுவ டிரெஸ் எல்லாம் கிடையாது, ஹல்லேலூயா, எந்த ஒரு தற்காப்பு டிரெஸ்ஸும் கிடையாது, ஆமென், எதுவுமே தெரியாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு தாவீதுக்கு தெரியும், ராஜாவின் ஜெய கம்பீரம் எனக்குள்ளே இருக்கிறது, ஹல்லேலூயா, நான் போனா அது வெற்றி தான், ஆமென், முடியும், ஆமென், நான் போய் நின்னுனா அங்க வெற்றி உண்டாயிருக்கும், ஹல்லேலூயா, நான் போனா கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார், ஆமென். ஏன்னு சொன்னா இதை காட்டியே அவன் பிராக்டிஸ் பண்ணிருக்கான் பாருங்க, ஆமென். சிங்கம் வரும்போது, கரடி வரும்போது அந்த கரடி கிட்டே சிங்கம் கிட்டே தோக்காத எப்படிங்க ஒரு சாதாரண கோலியாத்தோட தோக்க முடியும்? ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய கான்ஃபிடன்ட் பாருங்க. ராஜாவின் ஜெய கம்பீரம் எனக்குள்ளே தங்கி தாவரிக்கிறபடினாலே நான் ஒரு நாளும் ஒரு காலம் தோற்று போவது இல்லை. ஹல்லேலூயா. அவர் என்னை வெற்றி உள்ளவனாய் வைத்திருக்கிறார், ஆமென். அவன் அங்கு நிற்கும் போது எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ராஜாவின் ஜெய கம்பீரம் உள்ளவன் பேச ஆரம்பிக்கிறான். நீங்க 1 சாமுவேல் பாத்தீங்கன்னா 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அவன் சொல்ற 46ஆம் வசனம் 47ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன், அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்லவென்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஜெய கம்பீரம் உள்ள மனுஷன் தான் இப்படி பேச முடியும். ஹல்லேலூயா. எப்பவுமே உங்க வாயில தோல்வியை பத்தியே பேசிட்டு இருக்கீங்களா? தோல்வியான காரியங்களை சொல்லிட்டு இருக்கீங்களா? தோல்வியான காரியங்களை சம்பாஷணை பண்ணிட்டு இருக்கீங்களா? தோல்வியான காரியத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்துல இந்த காலவெல்ல அப்படிப்பட்ட டிஸ்கஷன் எல்லாம் ஒளிந்து போகட்டும், ஆமென். குடும்பத்தை விட்டு, சூழ்நிலையை விட்டு அது ஒளிந்து போகட்டும். தோல்வியை குறித்து பேசாதீங்க. நீங்கள் தோற்று போகும்படி அழைக்கப்படவில்லை, ஆமென். உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்க அபிஷேகம் தோல்விக்கிணரை நடத்தாது, ஆமென். நான் அப்படி தோல்வியை பத்தி பேசுறேன்னா எனக்குள்ள இருக்க அபிஷேகத்தை மட்டுப்படுத்துகிறேன், ஆமென். எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை மட்டுப்படுத்துகிறேன், எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை மட்டுப்படுத்துகிறேன், எனக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய எல்லாவித நன்மையான காரியங்களை மட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறேன். ஹல்லேலூயா. தோல்வியின் காரியங்களை ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, டிஸ்கஸ் பண்ணாதீங்க, ஆமென். உங்க அட்மாஸ்பியருக்குள்ள எப்பவுமே வெற்றியின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. வேதத்துல வாசிக்கிற நீதிமானுடைய வீட்டுல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனித்துக் கொண்டே இருக்கும், ஆமென். அப்படிதான் வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்ப ரட்சிப்பின் கம்பீர சத்தம் சொன்னா அது ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம், அது ஒரு வெற்றியின் துணி, ஆமென். அது பிசாசை மேற்கொண்ட துணி. ஹல்லேலூயா. அங்கே புலம்பலின் துணி இல்ல, அழுகையின் துணி இல்ல. வேதம் சொல்லுது, நீதிமானுடைய வீட்டுல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனித்துக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே வெற்றியின் குரல் தொனித்துக் கொண்டிருக்கிற இடமாய் நம்முடைய இடம் மாற வேண்டும், ஆமென். நம்முடைய வீடு மாற வேண்டும், நம்முடைய ஸ்தலம் மாற வேண்டும், நம்ம ஆபீஸ் மாற வேண்டும், ஹல்லேலூயா. நம்ம செய்யற பிசினஸ் மாற வேண்டும், ஹல்லேலூயா. அப்ப வெற்றியின் முன்னணியில கர்த்தர் நம்மை கொண்டு போய் வைக்க விரும்புகிறார், ஆமென். அப்ப தாவீது சொல்றான், பட்டயத்தால ஈட்டினால அவர் ரட்சிக்கிறவர் அல்ல, ஹல்லேலூயா. அவர் யுத்தம் பண்ணும்போது வித்தியாசமா பண்ணுவார், ஆமென். அவர் உலக ஸ்டாண்டர்ட்ல பண்ண மாட்டாரு, உலக மெத்தட்ல பண்ண மாட்டாரு, ஆமென், ஹல்லேலூயா. அவன் சொல்றான், உங்ககிட்ட எல்லாமே இருக்குது, என்கிட்ட எதுவுமே இல்ல, ஆனா என்கிட்ட ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்குது, ஹல்லேலூயா. தொற்று போகாத ஒரு அபிஷேகம் இருக்குது, ஆமென். வெற்றிக்கு நேராய் நடத்துகிற கிறிஸ்துவின் வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், நான் அவருக்குள்ள இருக்கிறபடினால எனக்கு ஒரு நாளும் தோல்வி இல்லை, ஹல்லேலூயா. இந்த காலவேளை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ
ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை தோல்வியின் மனப்பான்மைக்குள்ள இருக்கிறீங்களா? தோல்வியின் சிந்தனைக்குள்ள இருக்கிறீங்களா? தோல்வியை பற்றி பேசி பேசி சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நிறைய வருகிறது. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் உங்களோட கூட இருக்கிறார். ஆமென். வருகிற நாட்களில் ஜெயம் எடுப்பீர்கள். ஆமென். எங்கெல்லாம் தோற்று போனீங்களோ, எங்கெல்லாம் வெட்கப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் அவமானங்களை சந்தித்தீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்கள் தலையை நிமிர பண்ணி உங்களுக்கு எதிராக இருந்த எல்லா கோலியாத்துகளை மடங்கடிக்க முடியாத புதிய பலத்தால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க, வெற்றி தாவீது சொல்றான், அவர் என்னை வீட்டினால் பட்டயத்தினால் ரட்சிக்கிறவர் அல்ல, அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவாரு, நான் ஜெயம் எடுப்பேன், உன்னுடைய வாழ்க்கை எப்படி மாறுன்னு சொல்லிட்டு அங்கே கோலியாத்தை மேற்கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசி பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், 1 சாமுவேல் chapter 15 verse 29ல வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுவதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுவதும் இல்லை, மனமாற அவர் மனுஷனும் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் ஜெயபலமானவன். சாமுவேல் சொல்லும்போது சொல்றான், அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுங்களா? இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். அவருக்கு பேரே ஜெயபலமானவருங்க. ஆமென். அவருடைய பலனே ஜெயத்துல தான் இருக்குது. ஹல்லேலூயா. அவருடைய பலன் ஜெயத்துல தான் இருக்குது. அவர் பேசினா ஜெயம். ஆமென். அவர் நடந்தா ஜெயம், அவர் நின்னா ஜெயம், அவர் பேசினா வெற்றி. எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றவர் தான் பொய் சொல்லுகிறது இல்லைன்னு சாமுவேல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட தேவனை கொண்டிருக்க நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே ஜெயம் நமக்கு உண்டா இருக்குது. ஹல்லேலூயா. வேதத்துல நிறைய உதாரணங்களை வாசிக்கலாம். யோசுவாவில் வாசிக்கிறோம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல இப்படி போடப்பட்டிருக்குது. யோசுவா 10:42. Joshua chapter 10 verse 42. அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரே ஒரு யோசுவா எல்லா ராஜாவையும் ஒருமிக்க பிடித்து அவன் வெற்றி பெறுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்குள்ள இருப்பீங்க சொன்னா, கிறிஸ்துவுக்குள்ள இருப்பீங்க சொன்னா, தேவனுக்குள்ள இருப்பீங்க சொன்னா, தேவனுடைய வார்த்தைக்குள்ள நம்பி வாழ ஆரம்பிப்பீங்க சொன்னா, எத்தனை ராஜாக்கள் உங்களுக்கு விரோதமா வந்தாலும் அத்தனை பேரையும் உங்களால ஜெயம் எடுக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஆமென். இவ்வளவு பேர் வந்துட்டாங்களே, இவ்வளவு பெரிய காரியமா, இது நடக்குமா? இல்ல 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 இல்ல. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கிறபடினால உங்களுக்கு ஜெயமானது, வெற்றியானது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. ஆமென். அதை எவனாலையும் மாற்ற முடியாது. ஆமென். அதை எந்த சக்தியால மாற்ற முடியாது, எந்த கவர்மெண்டாலையும் மாற்ற முடியாது, எந்த ரூல்ஸாலையும் மாற்ற முடியாது, எந்த ஒரு சட்டத்தாலையும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அப்ப எக்ஸோடஸ் யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்துல 13:14 அப்படி வாசிக்கிறோம். யாத்ராகமம் 13:14, 14ஆம் அதிகாரம், எக்ஸோடஸ் chapter 14. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வரும்போது நம்ம ஆராதனையில பேசின சம்பவம் தான். பின்னாடி பார்வோன் சேனை, முன்னாடி செங்கடல் இருக்கிறது. அவர்கள் பார்வோன் சேனை நெருங்கும் போது எல்லாம் பயப்பட்டு நடுங்கிக் கொண்டிருக்கும் போது மோசே சொல்றான், பயப்படாதிருங்கள். ஆமென். இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒருபோதும் காண்பதில்லை. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அவர்கள் உங்களுக்கு முன்பாக தோற்று போவது உறுதி. ஆமென். நீங்கள் ஜெயம் எடுப்பது உறுதி. ஹல்லேலூயா. யுத்தமே பண்ணாம ஜெயம் எடுக்கணுமா? கிறிஸ்துவுக்குள்ள நம்பி வாழ ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. விசுவாச வார்த்தைகளை பேச ஆரம்பிங்க. கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்பி வாழ ஆரம்பிங்க. யுத்தம் பண்ணாம உங்களால ஜெயம் எடுக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சண்டை போடாம, கத்தி எடுக்காம, ஈட்டி எடுக்காம, ரத்தம் சிந்தாம ஜெயம் பெற வேண்டுமா? உங்க தேவனுடைய வார்த்தைகளை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. தேவன் சொல்றதை நம்பி தேவனுக்குள்ள வாழ ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில வெற்றி நிச்சயமா இருக்கும். ஆமென். வேதம் சொல்லி, இன்று கண்ட நீ ஒருபோதும் காண்பதில்லை. ஹல்லேலூயா. நான் சொல்ற தீர்க்கதரிசனமா, இதுவரைக்கும் நிறைய எகிப்தியரை பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களை பயமுறுத்திட்டு இருப்பாங்க, உங்களை நெருக்கி வர மாதிரி இருக்கலாம், உங்களை திரும்ப அடிமைப்படுத்துற மாதிரி இருக்கலாம். நான் சொல்றேன், அது எப்பேற்பட்ட எகிப்தின் வல்லமையா இருந்தாலும் இனி ஒரு காலம் உங்கள் வாழ்க்கையில் அதை பார்க்க போவதில்லை. ஏனென்று சொன்னால், உங்களுக்காக ஒரு யுத்தம் பண்ணுகிறார். அவர் யுத்தம் பண்ணா ஒரு நாளும் தோற்று போக மாட்டார். அவர் எப்போதும் ஜெயம் பெறுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய யுத்தத்துல தோல்வியே கிடையாது. பாருங்க. ஆமென். எனக்காக ஒரு யுத்தம் பண்ணுகிறார். அதனால மோசே சொல்றா, சும்மா இரு, முறுமுறுக்காத, அவிசுவாசமா பேசாத, தோல்வியை பத்தி பேசாத, அடிமைத்தனத்தை பத்தி பேசாத, அடிமை பேசுற மாதிரி பேசாத. ஆமென். சந்தேகமா பேசாத. அவர் யுத்தம் பண்ணிட்டார்னா அங்க ஜெயம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையில் அவர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறபடினால எனக்கு ஜெயம் கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒன்று. ஆமென். வெற்றி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. ஆமென். நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா உங்க மைண்ட்ல நீங்க சிந்திச்சு வச்சுக்கோங்க.
உங்க வாழ்க்கையில வெற்றியானது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. ஆமென். இனிமேல் தான் உருவாக போதும் கிடையாது. நீங்க போய் ஏதோ பிரயாசப்பட்டு யுத்தம் பண்ணி நீங்க போயிட்டு முடிவெடுத்து இது மேல தான் ஜெயம் பெற போறீங்கன்னு இல்ல. ஏற்கனவே வெற்றி பெற்றதுதான் ஆண்டவர் உங்களுக்கு ஈவா கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்காக வெற்றி சிறந்ததை தான் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய உதாரணம் அப்படி சொல்லிட்டே போலாம். பாத்தீங்கன்னா கிதியோனை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். ஜட்ஜஸ் நியாயாதிபதிகள் புத்தகத்துல பாத்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா பயந்து கொண்டிருக்கிறான் கிதியோன். எப்படி மீதியான கையில இருந்து அவன் எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்வது என்று சொல்லி அவன் ஆலைக்கு ஒதுக்குப்புறமா போய் என்ன பண்ணான், போர் அடிக்கிறான். மறைந்து மறைந்து போர் அடிக்கிறான். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இவங்க பயிர் செய்வாங்க. இஸ்ரவேல் ஜனங்க பயிர் செய்து அவர்கள் எல்லாமே தண்ணீர் பாய்ச்சி நீர் செய்து எல்லாமே அறுவடை நேரம் வரும்போது அறுபறுத்து எல்லாமே அறுவடை சேர்த்து களஞ்சியத்துல சேர்க்கிற நேரத்துல மீதியான கூட்டமா வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் வாரிட்டு போயிடுவாங்க. ஒவ்வொரு வருஷமே தான் நடக்கும் பாருங்க. ஆனா ஒரு வருஷம் கர்த்தர் கிதியோனை கர்த்தர் எழுப்புகிறார். ஹல்லேலூயா. அவன் எழுப்பி அதை ஆலைக்கு சமீபமாய் போரடிக்கும் போது தேவனுடைய தூதன் அவனுக்கு முன்பாக தோன்றி சொன்னான், பராக்கிரமசாலியே பயப்படாதே, கர்த்தரோட கூட இருக்கிறார். ஆமென். சொல்லிட்டு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. ஒரே மனுஷனை முறியடிப்பது போல ஒட்டுமொத்த மீதியானரையும் நீ முறியடிப்பாய். ஹல்லேலூயா. அங்கே ஆண்டவர் சொல்ற, பட்டயத்தினால வீட்டினால ரட்சிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை முறியடிப்பது போல உனக்கு விரோதமா இருக்கிற எல்லா காரியத்தையும் நீ முறியடித்து ஜெயம் எடுத்து உனக்குரிய திருப்பிக் கொள்வாய். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்ப வெற்றி என்பது எவ்வளவு பெரிய காரியம் எனக்குள்ள இருக்குதுன்னு இல்ல, எனக்குள்ள யார் இருக்கிறார் என்பதுதான். ஆமென். நான் என்ன கற்று இருக்கிறேன், என்ன படிச்சிருக்கிறேன், எவ்வளவு எனக்குள்ள பணம் இருக்குது, என் பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு, அதை பொறுத்து என் வெற்றி அல்ல, நான் யாருக்குள்ளாக இருக்கிறேன். ஆமென். எனக்குள்ள யார் இருக்கிறார், அதை பொறுத்து தான் என்னுடைய வெற்றி. ஹல்லேலூயா. அப்ப எனக்குள்ள கிறிஸ்து இருப்பார்னு சொன்னா, நான் கிறிஸ்துக்குள்ள இருப்பேன்னு சொன்னா எனக்கு வெற்றி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. ஹல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. நிறைய காரியங்கள் நடக்குது. கிதியோன்கிட்ட பேசுறாரு. அவன் போறான். போகும்போது அங்கே எதிரிகள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறாங்க பாருங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கிறோம். மீதியானரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவருடைய ஒட்டகங்களும் கணக்கில்லை. கடற்கரை மணல போல திரளாய் இருந்தது. கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனம் கண்டேன். சுட்டியிருந்த வார்கோதுமை அப்பம் மீதியானரின் பாளையத்துக்கு உருண்டு வந்து அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விட தள்ளி போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்போது மற்றவன், இது யோவாகாசின் குமாரனாகிய கிதியோனும் இஸ்ரவேலினுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல, தேவன் மீதியானரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றான். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சாதாரண கிதியோன் 300 பேரோட யுத்தம் பண்றதுக்கு பானையும் தீவட்டியும் எடுத்துட்டு போனான். ஆமென். யாராவது யுத்தத்துக்கு பானையும் தீவட்டி எடுத்துட்டு போவாங்களா? பட்டயத்தையும் புது புது ஆயுதங்களை தான் எடுத்துட்டு போவாங்க. ஆனா இவனுடைய ஸ்டாண்டர்ட் பாருங்க. இவன் பட்டயமும் இல்ல, ஈட்டியும் கிடையாது, பானையும் தீவட்டியும் எடுத்துட்டு போறான். எடுத்துட்டு போகும்போது அந்த எதிரி சேனையை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது, மீதியானரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளை போல இருந்தார்களாம். திரளான கூட்டம், வெட்டுக்கிளிகளை போல கொச்ச கொச்ச கொச்சன்னு அவ்வளவு பேர் இருக்காங்க. பள்ளத்தாக்கே படுத்து கிடந்தார்கள். அவருடைய ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை. ஆமே. கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தது. நிறைய ஒட்டகங்கள், எதிரிகள் எல்லாமே எதிர்த்து வந்திருக்கிறாங்க. யாரை மேற்கொள்ள? கிதியோனை மேற்கொள்ள. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா அங்கே அவருக்கு ஒரு சொப்பனம் வந்து, ஒரு கனவு அவருடைய வாழ்க்கையில பயத்தை கொண்டு வந்து அவன் வாயிலே சொல்றான், இஸ்ரவேலின் தேவன் அவர்களுக்கு துணையா இருக்கிறாரு, அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்துட்டாரு, நம்ம தோத்து போயிட்டோம், அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தெரியுங்க, வெற்றி பெற போறது நீங்க தான். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளுக்கும் தெரியும் நீங்க வெற்றி பெற போறீங்கன்னு. ஆனா நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நம்ம தான் அது தெரியாம நம்ம சூழ்நிலை மாதிரி பேசிட்டு இருக்கிறோம். ஆமென். நம்ம எதிரி மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஜெயிப்போமா, ஜெயிக்க மாட்டோமா, வெற்றி பெறுமா, வெற்றி பெற மாட்டோமா, இந்த காரியம் நடக்குமா, நடக்காதா, இது கிடைக்குமா, கிடைக்காதா, அது அப்படி நம்ம தான். ஆனா நம்மளை குறிச்சு எதிரி என்ன தெரியுமா பேசிட்டு இருக்கிறான்? நீங்களும் வெற்றி பெற்று விட்டோன்னு பேசிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. நீங்களும் ஜெயம் எடுத்து விட்டோன்னு பேசிட்டு இருக்கிறான். ஆமென். என் வியாதி என்ன பார்த்து சொல்லுது, இந்த என் மேல இவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இவன் மேல இவனுக்கு வந்து என்ன ஆளுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது, இவன் என்னை ஜெயம் எடுத்துக்கான வியாதி என்ன பார்த்து சொல்லுது. ஆனா நான் என்ன பண்றேன்? வியாதியை பார்த்து இன்னும் என்னால என்ன பண்ண முடியல, ஜெயம் எடுக்க முடியல.
இன்னும் என் பலவீனத்தை ஜெயம் எடுக்க முடியல, இன்னும் என் பலவீனத்தை என்ன பண்ண முடியல, மேற்கொள்ள முடியல. ஆண்டவர் சொல்றாரு இந்த காலவேளையில, உன் எதிரி வாயிலேயே அவன் உங்களுடைய வெற்றியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான்னு சொன்னா நீங்களும் நானும் அதை விட அதிகமாக பேச வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கிதியோன் ஜெயிக்க போறதுக்கு முன்னாடியே, யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடியே எதிரிகள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இது கிதியோனுடைய பட்டயம், அவன் கையில தேவன் நம்ம எல்லாரையும் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவன் வெற்றி பெற்று விட்டான். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் யுத்தத்துக்கே போறான் பாருங்க. இவனுக்கு கன்ஃபர்மேஷன் எதுக்கிட்ட தான் வருது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நிறைய நேரத்துல நம்ம பிரச்சனையில இருந்து தான் தேவன் நமக்கு கன்ஃபர்மேஷனே கொடுப்பார். ஹல்லேலூயா. அங்க இருந்து தான் நமக்கு வெற்றியின் துணியே வரும். ஹல்லேலூயா. வெற்றியின் சத்தமே அங்கிருந்து தான் வரும். ஆமென். அதையும் புரிந்து கொள்ளாம திரும்ப திரும்ப நம்ம தோல்வியை பத்தி பேசிட்டு இருந்தோம் சொன்னா நம்முடைய வாழ்க்கையில தோல்வியை மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. இந்த காலவேளை உங்களுக்காக எனக்காக வெற்றி கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். நிறைய காரியங்கள் நம்ம அப்படியே பார்த்துட்டே போலாம் பாருங்க. தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். Daniel chapter 6 verse 28. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில ஆட்சிகள் மாறலாம், ராஜாக்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், ஆனா ஜெயம் மாறவே மாறாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். வெற்றி நான் ரட்சிக்கப்பட்டவே கொடுக்கப்பட்டது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்படி நான் பிறந்த உடனே எனக்கு பேர் வச்சோன்னா அந்த பேரை நான் மாத்ததே கிடையாது பாருங்க. ஆமென். நிறைய பேர் அந்த பேரை என்ன பண்றது கிடையாது, மாத்ததே கிடையாது. ஒரு நம்ம பேர் மாத்தணும், நம்ம அப்பா அம்மா பேரை மாத்ததே கிடையாது. ஏன்னு சொன்னா அவர்களுக்கு நான் பிள்ளை, அவ்வளவுதான். இதை போலத்தான் தேவன் நாம் ரட்சிக்கப்படும் போது நமக்குள்ள வெற்றியை அவர் முத்திரையாய் வைத்து விட்டார். ஹல்லேலூயா. அதை மாற்ற ஒருவனால முடியாது. ஆமென். தானியேலுடைய வாழ்க்கையில அதான் நடக்குது பாருங்க. ஆமென். தர்ஷு ராஜாவின் காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் ஆமென். கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகள் ரெண்டு பேரும் ஆட்சி செய்யறாங்க மாத்தி மாத்தி. ஆமென். ஒரு ராஜ்யம் போய் இன்னொரு ராஜ்யம் வந்துடுச்சு. தரியு ராஜா ராஜ்யம் போய் கோரேசுடைய ராஜ்யம் வந்துடுச்சு. ஆனாலும் தானியேலின் காரியம் ஜெயமா தான் இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், காங்கிரஸ் போனாலும், பிஜேபி வந்தாலும், கம்யூனிஸ்ட் வந்தாலும், டிஎம்கே வந்தாலும், ஏடிஎம்கே வந்தாலும் நம்முடைய காரியம் ஜெயமா தான் இருக்கும். சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆட்சிகள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், சட்டங்கள் மாறலாம், திட்டங்கள் மாறலாம், எல்லாமே மாறலாம். ஆனா தேவனை நம்பி வாழுகிற கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற மனுஷனுக்கு எப்போதும் வெற்றி உண்டா இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப வெற்றி என்பது எனக்கு தலையில எழுதப்பட்ட ஒன்று. ஆமென். என் வாழ்க்கையில எழுதப்பட்ட ஒன்று, என்னுடைய காரியத்தில் எழுதப்பட்ட ஒன்று. அந்த வெற்றியை என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இன்னும் சுதந்திரிக்க முடியவில்லை? நிறைய பேர் போராடிட்டே இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள்ள வெற்றி, எல்லா இடங்களையும் வெற்றின்னு பவுல் சொல்லிட்டார், எப்போதும் வெற்றின்னு சொல்லிட்டார். ஆனா இன்னும் என்னுடைய வாழ்க்கை வெற்றி பெறாம நான் என்ன பண்றேன்? போராடி கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து பார்ப்போம். ரோமர் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்கள் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. பாருங்க, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அப்போ வேதம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களா இருந்து அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களா இருப்பீங்கன்னா கிறிஸ்து இயேசுவை போலதான் நடக்க ஆரம்பிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா வேதத்துல வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களா இருந்தும் மாம்சத்தின்படி நடக்க முடியுமா? ஹல்லேலூயா. இங்க பிரச்சனையே இதுதான். ஏன் வெற்றி இல்லை? ஏன் எப்ப பார்த்தாலும் தோல்வி? எதை செஞ்சாலும் தோல்வி, எதை செஞ்சாலும் நம்முடைய வாழ்க்கை வெற்றியை நாம் சந்திக்க முடியவில்லை. எல்லாவற்றும் நம்முடைய மனப்பான்மையிலிருந்து, நம்ம பேச்சிலிருந்து எல்லாமே தோல்வியாவே இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம செய்கிற செயல்கள், பேசுகிற பேச்சுகள், நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாமே கிறிஸ்துவுக்கு அப்பாற்பட்டதாய் மாம்சத்துக்குரியதாய் இருக்குது. ஹல்லேலூயா. அதைத்தான் வேதம் சொல்லுது. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களா இருந்தும், நீங்க கிறிஸ்டியன்னு சொல்லியும், கிறிஸ்தவர்கள் சொல்லியும் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வாழல, கிறிஸ்துவ போல வாழல, கிறிஸ்துவின் ஆவி உங்களை நடத்தல. ஹல்லேலூயா. மாம்சம் நடத்தி கொண்டிருக்குது. ஹல்லேலூயா. பல நேரம் நம்முடைய தோல்விக்கு காரணம் என்ன தெரியுங்களா? என்னுடைய மாம்ச எண்ணங்கள் தான், மாம்ச சிந்தைகள் தான். ஹல்லேலூயா. நீங்க தொடர்ந்து ரோமர் 8 முழுவதும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் அங்க போடப்பட்டிருக்குது. 2ஆம் வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்று. ஆமென். 4ஆம் வசனம் வாசிக்கிறோம், மாம்சத்தின்படி நடாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். 5ஆம் வசனம், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஹல்லேலூயா. வெற்றி பெறக்கூடிய மனநிலைகளை எப்பவுமே ஜீவனும் சமாதானமும் இருக்குங்க. ஹல்லேலூயா. ஒருத்தன் வெற்றி பெற போகிற மனநிலைமையோடு இருக்கிறான் அப்படின்னாவே அவனுக்குள்ள சமாதானமும் ஜீவனும் இருந்தாதான் வெற்றி பெற முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த சமாதானமும் ஜீவனும் வரணும் அப்படின்னா
ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு உன்னத அனுபவம் உங்களுக்கு எனக்கு வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவன்னு பேர் வச்சுட்டா வெற்றி கிடைக்காது. ஆமென். கிறிஸ்துவ போல வாழ்ந்தாதான் வெற்றி கிடைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க நான் கிறிஸ்டியன் ஆயிட்டா அதனால வெற்றி கிடைச்சு. இல்ல இல்ல இல்ல. ஆமென். அப்பா கிறிஸ்டியன், தாத்தா கிறிஸ்டியன், பரம்பரை கிறிஸ்டியன். இல்ல இல்ல இல்ல. அதனால வெற்றி கிடைக்காது. நான் கிறிஸ்துவுக்குள்ள எங்க இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், கிறிஸ்துவை எப்படி அறிந்திருக்கிறேன் என்பது பொறுத்துதான் வெற்றி. ஹல்லேலூயா. அப்ப பவுல் தெளிவா எழுதுறார், கிறிஸ்துவுக்குள்ள எங்களை வெற்றி சிறக்க பண்றார். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாதாங்க வெற்றி. ஆமென். அவுட் ஆஃப் கிரைஸ்டுக்குள்ள இருந்தா வெற்றி கிடையாது. பேர்ல கிறிஸ்துவன் இருந்தா வெற்றி கிடையாது. ஆமென். என்னுடைய போர்டுல கிறிஸ்துவன் இருந்தா வெற்றி கிடையாது. ஆமென். என்னுடைய பட்டத்துல கிறிஸ்துவன் இருந்தா வெற்றி கிடையாது. ஹல்லேலூயா. என் உள்ளத்துக்குள்ள ஆவியில நடத்தப்படுகிற, கிறிஸ்துவினால நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கும்போது தான் எனக்கு வெற்றி உண்டாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அதான் வேதத்துல ரோமர்ல வாசிக்கிறோம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு மனிதனுக்கு வெற்றி எப்பொழுதுமே சாத்தியம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து அப்படி ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். ஆமென். நீங்க அப்படியே வாசித்து வந்தீங்கன்னா, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்குது. பாருங்க, மாம்சம் எப்பவுமே வேத வார்த்தைக்கும் வேத வசனத்துக்கும் எதிர்த்து நிற்கும். பாருங்க, தேவன் வெற்றி பெறுவேன்னு சொல்லுவாரு, ஆனா அது சூழ்நிலை இப்ப சொல்லிட்டு இருக்கோம். இல்ல இல்ல, இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது, இவங்க எப்படி சொல்றாங்க, அவங்க அப்படி சொல்றாங்க, சான்ஸே இல்ல, உங்க வாழ்க்கையில வெற்றி வரவே வராது. ஏன் சொன்னா இது தேவனுக்கு விரோதமான பகையாம், கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப கீழ்ப்படியாமையின் ஆவிக்குள்ளாக நம்ம நடத்துகிறது. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியக்கூடாது, வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடாது. நிறைய நேரத்தில் பாருங்க, எத்தனை பேருக்கு எத்தனை முறை மெசேஜ் கொடுத்தாலும், எத்தனை முறை பிரசங்கம் பண்ணாலும், எத்தனை முறை தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி, இல்ல உங்களுக்கு ஜெயம் இருக்குது, வெற்றி இருக்குது, உங்க வாழ்க்கை சுகமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், நன்மையா இருப்பீங்க, உயர்வீங்க, மேன்மையா இருப்பீங்க, சுகமா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, நிம்மதியா இருப்பீங்க, உங்க வாழ்க்கையில தீமை வராது, வியாதி வராது, பலவீனம் வராது சொல்லி 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 நம்ம கொடுத்தாலும் அவங்க வாழ்க்கையில என்ன பண்ணாது, உள்ளுக்குள்ள போகவே ஏன் சரிங்களா? அவங்க அதனுடைய வேதம் சொல்லுது, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் அவர்கள் கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்குது. அவங்களால முடியாது. ஆமே. அப்ப நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் அவர்களால் இருக்கிறார். ஏன் சொன்னா மாம்சத்தின்படி நடக்கிற ஒரு அனுபவம். மாம்சம் என்ன சொல்லுது, உலகம் என்ன சொல்லுது, உலக ரிப்போர்ட் என்ன சொல்லுது, டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, உறவு என்ன சொல்லுது, நண்பர்கள். நோ 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 நோ. எனக்குள்ள நான் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றேன்னு சொன்னா முதலாவது என்னுடைய ரிப்போர்ட் எங்க இருந்து வரணும் தெரியுங்களா? கிறிஸ்து கிட்ட இருந்து வரணும். ஆமென். கிறிஸ்து கிட்ட இருந்து வரணும். அவர் என்ன சொல்றாரு? ஆமென். ஒரு சூழ்நிலைக்குள்ள போறீங்க, ஒரு மோசமான சூழ்நிலைக்குள்ள போறீங்க, நீங்க போய் கொண்டிருக்கும் போதே ஆவியானவர் உங்களை நடத்த ஆரம்பிப்பார். நீ இந்த பக்கம் போ, இங்க போ, இதை செய், இதை செய்யாதன்றத ஆவியானவருடைய நடத்துதல் நமக்கு உண்டாயிருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இல்லைன்னா நம்ம கேட்கணும், ஆவியானவரே இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்யணும், கிறிஸ்துவே இந்த சூழ்நிலை நான் என்ன செய்யணும், ஆண்டவரே இந்த சூழ்நிலை என்ன செய்ய வேண்டும் நீங்கள் நான் கேட்கும் போது அவர் அழகாய் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அப்படி நடந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில தோல்வியே வராது, எப்பவுமே ஜெயமுள்ளவராக இருப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்க அப்படியே தொடர்ந்து வாசித்து பாத்தீங்கன்னா, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிர மாட்டார்கள். ஆமே. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இராமல் ஆவிக்குட்பட்டவர்களா இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆமே. வெற்றியின் சிந்தை நமக்கு வேணும்னு சொன்னா கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு வேணும், கிறிஸ்துவின் ஆவி எனக்கு வேணும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி ஒரு நாள் தோல்வியை பத்தியே பேசல பாருங்க. ஆமே. குஷ்டரோகி வந்தாலும் சுகப்படுத்துச்சு, குருடா வந்தாலும் சுகப்படுத்துச்சு, டாக்ஸ் கலெக்டர் வந்து காசு கேட்டாலும் காசு கொடுத்துச்சு எடுத்து மீன் வாயில இருந்து. ஆமே. என்ன வேணாலும் அவர் தோல்வின்றதே கிடையாது பாருங்க. ஹல்லேலூயா. சிலுவைக்கு போறத பத்தி அதிகமா பேசுறார். தன் மரணத்தை குறித்து இந்த உலகத்திலேயே அதிகமாய் சந்தோஷமாய் பேசின ஒரு ஆள் சொன்னா அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமே. வரப்போகிற மரணத்தை குறித்து அவ்வளவு தெளிவா பேசின ஒரு ஆள் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா. அப்ப ஏன் அவ்வளவு தெளிவா பேசுறேன்னா, அந்த மரணத்தின் மூலமா எனக்கு ஒரு பெரிய ஜெயம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய வெற்றி. அந்த மரணம் என் வாழ்க்கையை மேற்கொள்ள முடியாது, அந்த மரணத்தை நான் மேற்கொள்வேன் என்ற ஒரு வெற்றியின் நிச்சயம் அவருக்குள்ள இருந்தது. ஹல்லேலூயா. அதனால்தான் பவுல் எழுதும்போது சொல்றாரு, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப உங்களுக்குள்ள எனக்குள்ள எந்த ஆவி இருக்கணும்? கிறிஸ்துவின் ஆவி இருக்கணும். ஆமே. மாம்சத்தின் ஆவியின்படி செயல்படும், மாம்சத்தின்படி செயல்படக்கூடாது, ஆவியின்படி செயல்படணும், கிறிஸ்துவின் ஆவியின்படி செயல்படணும். ஹல்லேலூயா. ஆவிக்குள்ள வாசமா இருக்கிற தேவன் ஆவியிலிருந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆவியின் வழிநடத்தல் உங்களுக்கு எனக்கு உண்டாயிருக்கும் போது நீங்கள் நானும் போகிற எல்லா இடத்துலயும் வெற்றி உண்டாயிருக்குங்க. ஆமே. தானியலுக்கு அப்படிப்பட்ட ஆவியின் வழி நடத்தல் இருந்தது. ஆமே. அதனால்தான் ராஜாவே சொல்றான், தானியல் வேறே ஆவியை உடையவனா இருந்தான், விசேஷித்த ஆவியை உடையவனா இருந்தான். ஹல்லேலூயா. அங்க இருக்கிற எல்லா ஆவிகளை பெற்றிருக்க எல்லா மனுஷனை காட்டிலும் இவனுக்குள்ள இருக்கிற விசேஷித்த ஆவின்னு சொல்லிட்டு ராஜா கண்டுபிடிச்சான் பாருங்க. ஆமே. இந்த காலையில உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற விசேஷித்த ஆவி உங்களை என்னை நடத்த வேண்டுமே தவிர மாம்சம் நடத்தக்கூடாது. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? ஆமே. உலகம் நடத்தக்கூடாது. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் நம்மை நடத்தக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்னை நடத்த வேண்டும். ஆமே. என்னுடைய ஆவியில நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் எனக்கு உண்டாயிருக்கணும். கிறிஸ்து எனக்குள்ள இருந்து என்னை நடத்த ஆரம்பிக்க வேண்டும். ஆமே. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நான் போகும்போது என் வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையா இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க அடுத்த வசனம் வாசிக்கும் போது, மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும்
ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஆவி செத்து போனதா இருந்துச்சுன்னா வெற்றி கிடைக்காது. ஏன்னு சொன்னா ஆவியில இருந்தா நடத்தப்படுகிறோம். ஆமென். நிறைய நேரத்துல மாம்சத்திலே நடந்துட்டு இருக்கிறதுனால ஆவி இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல. ஆமென். நிறைய பேருக்கு அடக்கம் பண்ணப்பட்டு வச்சிருக்குது. ஆமென். ஆவியை அடக்கம் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அத இல்ல இல்ல இல்ல, இந்த நாள் முதல் ஆவியில நடத்தப்படுகிற உன்னத அனுபவம் எனக்கு வேணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஆவியில நடத்தப்படுவீங்கன்னு சொன்னா வேதம் சொல்லுது பாவம் நம்முடைய சரீரத்துல ஆக்டிவேட் ஆகாது. ஆமென். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததா இருக்கும். அப்படி சொன்னா பாவத்தின் செயல்பாடுகள் என் சரீரத்துல ஆக்டிவேட் ஆகவே ஆகாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா செல்போன் வந்து சரியில்லைன்னு வச்சுங்களேன், செல்போன் வந்து ரிப்பேரா இருக்குது, ஆனே ஆக மாட்டேங்குது. நீங்க எத்தனை சிம் போட்டாலும் அது என்ன பண்ண முடியாதுல்ல, செல்போன் மூலமா பேச முடியாது. ஏன் சொன்னா செல் என்ன ஆகல, ரிப்பேரா இருக்குது, ஆனாவில் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. ஆமே, எத்தனை சிம் போட்டாலும் என்ன பண்ண முடியாது, ஆக்டிவேட் ஆகாது. ஏன் சொன்னா அது ஆஃப்ல இருக்குது. அதே போலதான் நீங்கள் கிறிஸ்துக்குள்ள இருப்பீங்க சொன்னா உங்க சரீரம் பாவத்துக்கு ஆஃப் ஆகி கிடக்குது. ஆமே, அது ஆன் பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. பாவம் அதை என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. நிறைய நேரத்தில் சொல்றேன்ல, சிற்றின்பம் மேற்கொள்ளுச்சு, அந்த பாவம் மேற்கொள்ளுச்சு, இந்த பாவம் மேற்கொள்ளுச்சு, இது அது என்ன மேற்கொள்ளு, என்ன தூக்கம் என்ன மேற்கொள்ள, அதே இல்ல 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 இல்ல. கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கும்போது எந்த பாவத்தின் வல்லமையும் உங்களை மேற்கொள்ள முடியாது, எந்த வியாதியின் வல்லமையும் உங்களை மேற்கொள்ள முடியாது, எந்த தீமையின் வல்லமையும் உங்களை மேற்கொள்ள முடியாது, எந்த சரீர சுகவீனமும் உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்களால எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஏன் சொன்னா அப்படிதான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவனால எல்லாவற்றையும் ஜெயம் பெற முடியும். ஆமே, அது ஒண்ணு ஆக்டிவ் ஆகவே பாருங்க. ஹல்லேலூயா. அது சொல்லிட்டு சொல்றாரு ஆவியானவர் நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதா இருக்கும். ஆமென். உங்களுடைய எல்லா காரியங்களும் ஜீவன் பெற்றதா இருக்கும். ஹல்லேலூயா. வெற்றி உள்ளதா இருக்கும். ஆமென். கடைசியா 11ஆம் வசனம் வாசிக்கிறோம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்க தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென். அப்ப என் சரீரத்துக்கு தோல்வி இல்லை பாருங்க. ஆமென். மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள கர்த்தரை நடத்துகிறார். ஆமென். என் சரீர அவயங்கள் உறுப்புகள் எல்லாவற்றிலுமே அவர் ஜெயத்தின் அனுபவத்தை எனக்குள்ளாக வைத்திருக்கிறார். ஆமென். அப்ப கிறிஸ்துக்குள்ள நான் இருக்கும்போது தாங்க வெற்றி எனக்குரியதா இருக்குது. என்ன பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன்னா கிறிஸ்துவின் ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். அதனாலதான் பவுல் நிறைய இடங்கள் எழுதும்போது பாத்தீங்கன்னா எபேசியர் எல்லாம் வாசிக்கிற எபேசியர் 3:16 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும். ஹல்லேலூயா. அப்போ ஆவியின் மனுஷன் தான் பலப்படணும் பாருங்க. சரீரத்துல பலவீனம் ஆகுறீங்களோ பலப்படுறீங்களோ இல்லையோ, ஆவியில பலப்பட்டீங்கன்னா உங்களுடைய எல்லா காரியமும் பலமுள்ளதா இருக்கும். என்ன பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நிறைய இடத்துல பவுல் கோட் பண்ணலாம் சொல்றார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருட்ச சேதம். அப்போ அதை தான் போக்கஸ் பண்ண சொல்றாரு. ஆமே, ஆவியில நடக்கிற கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவியினால நடத்தப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் நானும் இந்த பூமியில வெற்றி உள்ளவர்களாய் ஜெயம் உள்ளவர்களாய் எல்லாவற்றையும் மேற்கொண்டவர்களாய் வாழ முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலையில வெற்றியுள்ள அனுபவம் வேணும்? ஆமென். அதனால் கூட நிறைய தோல்வியை பார்த்திருப்பீங்க. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்துல கிறிஸ்துவின் ஆவியினால் நடக்கப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம வரும்போது, கிறிஸ்துவுக்குள்ளாக நடக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள வரும்போது என் வாழ்க்கை எங்கும் ஜெயமாய்த்தான் இருக்கும். ஹல்லேலூயா. கடைசியா நம்ம ஒரு பகுதியை வாசிக்க போறோம். கொலோசியர் எழுதின நிருபத்துல 2ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். வாசித்து நான் முடிக்க போகிறோம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு பாருங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவருக்குள்ள வேர்கொள்ளணும், அவர் மேல கட்டப்படணும், அவருக்குள்ள நடந்து கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்பதான் வெற்றி நமக்குரியதாய் மாறும் பாருங்க. ஆமென். அப்படின்னு சொன்னா என்ன சொல்ல வருதுன்னா, உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில எது நடந்தாலும் அது கிறிஸ்துவை பேஸ் பண்ணதா இருக்கணும். ஆமென். கிறிஸ்துவுடைய சென்டரா இருக்கணும். ஆமென். அவருடைய அனுமதி இல்லாம, அவருடைய சொல்லு இல்லாம, அவருடைய வார்த்தை இல்லாம ஒன்று நான் என்ன பண்ணக்கூடாது, செயல்படாதபடிக்கு எல்லாவற்றையுமே அவரை சார்ந்து வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். அப்படி வாழும்போது வெற்றி எனக்குரியதா இருக்குது. ஆமென். அப்படியே நீங்க வாசித்து வந்தீங்கன்னா, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. அதுல இன்னும் அதிகமா பெருகணும். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினது அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. எதெல்லாம் கிறிஸ்து அல்லாம நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதோ
அதெல்லாம் உலகத்துக்குரியது. ஆமே, லௌகீகம்னா உலகத்துக்குரியது, உலக ஞானத்துக்குரியது. அது மாயமான தந்திரம். அதுல ஒரு நாள் வெற்றி பெற முடியாது, அதுல தோல்விதான் இருக்கும் அப்படின்றது 8ஆம் வசனத்துல சொல்றாரு. அது கிறிஸ்துவை பற்றினதல்ல. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சர்வப்பிரமாக அவருக்குள் வாசமா இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறீர்கள். ஆமே. அப்படின்னா நீங்க எப்பவும் வெற்றி பெற்றவர்களா தான் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் கிறிஸ்துவையே பாருங்க, கிறிஸ்துவின் ஆவியால நடத்தப்படுங்க, ஆவியில நடத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ள வாங்க, கிறிஸ்துக்குள்ள வாழ்கிற அனுபவத்துக்குள்ள வாங்க. ஏன் சொல்றாருன்னா அவருக்குள்ள எல்லாமே பரிபூர்ணமா இருக்குது. அங்க போக ஆரம்பிக்கும் போது, அங்க பார்க்க ஆரம்பிக்கும் போது, அப்படி நடத்தப்பட ஆரம்பிக்கும் போது என் வாழ்க்கையில எங்க பரிபூர்ணமா தான் இருக்கும், வெற்றியா தான் இருக்கும். ஆமே. தொடர்ந்து அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலந்து விட்டதினாலே கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞானஸ்தானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மருத்துவ இழைப்பின தேவனுடைய செயலின் மேல் ஒரு விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களா இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவை மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் வெற்றி சிறந்த ஒருவர் அவர் என்னோடு கூட இருக்கிறபடினால, அவருக்குள்ள நான் போக்கஸ் பண்றபடினால, அவருடைய ஆவியினால நடத்தப்படுகிறவனால எல்லாவற்றையும் எனக்கு ஜெயம் உண்டு. ஆமே. எதிரெல்லாம் ஜெயம், பாவத்தின் மேல ஜெயம், எனக்கு எதிராக இருக்கிற கட்டளைகளின் மேல ஜெயம், எனக்கு விரோதமா இருந்த கையெழுத்தின் மேல ஜெயம், எனக்கு விரோதமா இருந்த எல்லாவித காரியங்களின் மேல, துரைத்தனங்கள் மேல ஜெயம், அதிகாரங்கள் மேல ஜெயம், வெளியரங்கமான எல்லாவற்றையும் கோலமாக்கி அது மேல வெற்றி சிறந்த இயேசு வெற்றி சிறந்தனால எனக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியங்களும் என்ன பண்றேன், நான் ஜெயம் எடுக்கிறவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப எனக்கு எதிராக இருக்குதோ எல்லாவற்றையும் ஜெயம் வேணுமா, நான் கிறிஸ்துவுக்குள்ள என்னை இணைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். அப்படி ஆவியில நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் எனக்கு வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த காலவேளை கிறிஸ்துவின் ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. அதத்தான் பவுல் சொல்றார், கிறிஸ்துவுக்குள் எப்போதும் வெற்றி. கிறிஸ்து இல்லைன்னு சொன்னா வெற்றி கிடையாது. ஆமென். கிறிஸ்துவன்றதால வெற்றி கிடையாது, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனால தான் வெற்றி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இந்த காலவேளை உங்களுக்கு எனக்கு வெற்றி வேணுமா, ஜெயம் வேணுமா, உங்களுக்கு எனக்கு ஜெயமுள்ள வாழ்க்கை வேணுமா, ஜெயமுள்ள காரியம் வாழ்க்கையில் நடைபெறணுமா, எல்லாவற்றையும் நான் ஜெயமாய் சுதந்திரிக்கணுமா, இந்த நாட்டில் எல்லாவற்றிலும் நான் ஜெயம் பெறணுமா, எல்லா இடங்களிலும் ஜெயம் பெறணுமா, நான் கிறிஸ்துவுக்குள்ள நான் நடக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. முதலாவது கிறிஸ்துவுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கணும். இரண்டாவது கிறிஸ்துவின் ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த காலவேளை நீங்கள் அப்படிப்பட்ட ஆவியில நடத்தப்படும் போது வெற்றி உங்களுக்கு எனக்குரியதாய் மாறிவிடுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த காலவேளை உங்களை என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் நம்மோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி உண்டாயிருக்கிறது. ஒரு நாளும் தோல்வி இல்ல பாருங்க. ஆமென். எல்லா இடங்களிலும் வெற்றி இருக்குது. ஆமென். எங்க திரும்பினாலும் வெற்றி இருக்கும். ஆமென். வேதத்துல நிறைய உதாரணங்கள் நம்ம பார்த்தோம். கிதியோனை பார்த்தோம், தாவீதை பார்த்தோம், தானியேலை பார்த்தோம். எல்லாருடைய காரியங்களும் ஜெயமாய்த்தான் இருந்தது. அவங்க தோற்று போனதா இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்களும் நான் கிறிஸ்துவுக்குள்ள இருந்து கிறிஸ்துவின் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களா இருந்தோம் சொன்னா நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஜெயம் உள்ளவர்களா இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, இந்த கால வேளையில எனக்குள்ள ஜெயம் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், என்னை ஜெயமாய் நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஒரு நாளும் எனக்கு தோல்வி இல்லை. கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எனக்கு வெற்றி உண்டாயிருக்கிறது. நான் தோற்று போகும்படியே அழைக்கப்படவில்லை. ஓ நன்றி ஆவியானவரே. Thank you Jesus. நன்றி இயேசுவே. இந்த காலவேளை சொல்லு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். எல்லா காரியங்களிலும் வெற்றி சிறக்கணுமா? எதெல்லாம் நீங்க தோற்று போனது கூட உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க. காலவேளை ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கிறிஸ்துவின் ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ள வாங்க. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அவன் மாம்சத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறான். ரோமர் 8 வாசிக்கிறோம். இந்த காலவேளை அப்படி ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் எனக்கு வேணும். கேளுங்க, ஆண்டவரே இனி நான் என்ன செஞ்சாலும் ஆவியில நடத்தப்படுகிற அனுபவத்தில் செய்ய எனக்கு உதவி செய்யும். உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ண எனக்கு உதவி செய்யும். உங்களை கேட்டு உங்களிடத்திலே சம்பாஷித்து உங்களோட பேசி உமக்குள்ள நடந்து உங்களுடைய வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு அதையே சார்ந்து இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. நிறைய நேரத்தில் உலகத்தின் காரியங்களை சார்ந்து இருக்கிறேன். மாம்சத்தின்படி நடக்க பிரயாசப்படுறேன். மாம்சத்தின்படி நடந்து நிறைய இடங்களில் விழுந்து போயிடுறேன், நிறைய இடங்களில் தோற்று போயிடுறேன். அதான் வேதம்
சொல்லுது, மாம்ச சிந்தையோ மரணம், ஆவியின் சிந்தையோ, ஆவியினால் நடத்தப்படுகிற சிந்தையோ ஜீவனும் சமாதானமா. ஜீவனுக்குள்ள வாழலாமா? சமாதானமா வாழலாமா? வெற்றி என்பது சமாதானமாய் சுதந்திரிக்க வேண்டிய ஒன்று. நாளைக்கு நிறைய நேரங்களில் போராடி 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 பல நேரங்களில் தோற்று போகிறோம், சில நேரங்களில் வெற்றி பெறுகிறோம். அப்படி தேவன் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பவே இல்லை. வேதத்துல எங்கெல்லாம் தேவ பிள்ளைகள் வெற்றி பெற்றாங்களோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சமாதானமா போய் தான் வெற்றி பெற்றாங்க. எங்கேயும் பதட்டப்படல, போராடல, கஷ்டப்படல. ஏன் சொன்னா அவங்க கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்துவின் ஆவியினால நடத்தப்பட்டாங்க. கிறிஸ்துவின் வார்த்தையை நம்பினாங்க, வாக்குத்தத்தங்களை நம்பினாங்க. தேவன் சொல்லுகிறதுக்கு அப்படியே கீழ்ப்படிய ஆரம்பிச்சாங்க. தேவன் சொல்லுகிறது அப்படியே சப்மிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால அவருடைய வெற்றி சமாதானம் உள்ளதா இருந்தது. காலவேளை உங்களுடைய வெற்றி, என்னுடைய வெற்றி சமாதானம் உள்ளதா இருக்கணுமா? நீங்கள் நானும் அப்படிப்பட்ட சமாதானத்துக்குள்ள வரணுமா? ஆவியிலே நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் எனக்கு வேணும். அவர் வெற்றியை எனக்காக நிர்ணயித்து விட்டார். நான் தான் அந்த வெற்றியோடு இன்னும் சேராமல் இருக்கிறேன். அந்த வெற்றிக்கு நேராய் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் என்னை அலைன் பண்ணணும். அவருக்குள்ளாக என்னை இணைத்துக் கொள்ள வேண்டும். அவருக்குள்ளாக என்னை நான் விட்டுக் கொடுக்க வேண்டும். அவரிடத்தில் என்னை அர்ப்பணிக்க வேண்டும். அவருக்குள்ளாக என்னை கீழ்ப்படுத்த வேண்டும். Oh, thank you Jesus, hallelujah. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. உங்களுக்கு முன்பாக பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த உலகத்துல எத்தனை பேர் வெற்றி பெறுவான்னு எனக்கு தெரியாது. ஆனா கிறிஸ்துவினால் நடத்தப்படுகிறவன் நிச்சயம் வெற்றியின் உயரத்தை அடைவான். அநேக வெற்றிகளுக்கு நேராய் நடத்தப்படுவான். கிறிஸ்துவினால் நடத்தப்படுகிறவன் அநேக வெற்றிகளுக்கு நேராய் நடத்தப்படுவான். கிறிஸ்துவின் ஆவியினால் நடத்தப்படுகிறவன் அநேக வெற்றிகளுக்கு நேராய் நடத்தப்படுவான். வாழ்க்கை அநேக வெற்றிகள் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவோடு சேர்ந்து கொள்ளுங்க. அப்படி ஆவியினால நடத்தப்படுங்க. ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஹalleluya. மாலைகளை தான்